நண்பர்களே வணக்கம். நம்ம அடையறதுக்கு எதுவும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். இப்ப புறத்தை பொறுத்த அளவுலையும் அடையறதுக்கு முயற்சி தேவைப்படுது. அதுவே அகத்தை பொறுத்த அளவுல முயற்சி தான் பிரச்சனையே கொண்டு வருது. அதனால அகத்தை பொறுத்த அளவுல அடையறதுக்குன்னு எதனையாச்சும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க அங்க முயற்சி தவிர்க்க முடியாததா போயிடுது. நமக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கிறது வரைக்கும் நம்ம எதனையாச்சும் அடையறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். மனோரீதியான திருப்தியான ஒரு நேர்த்தியான ஒரு நிலைமையை எதிர்பார்த்து தான் நம்மளோட முயற்சியே இருக்குது. இப்படி மனோரீதியான ஒரு நேர்த்தியான நிலைமை இல்ல ஒரு திருப்தியான நிலைமை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த பேர்ல நம்ம ஒரு உரைநிலையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மனோநிலையில சில சமயத்துல சில உயர்நிலை அனுபவம் கூட ஏற்படலாம். ஆனா அதுதான் நம்மள ஏமாத்திடுது. அது என்னவோ நம்மளால நிரந்தரமா தக்க வச்சுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிடுறோம். அப்படி ஒரு நிலை நிரந்தரமாவே நம்மளுக்கு ஏற்படுதுன்னு கூட வச்சுக்குவோம். அப்ப அது நம்ம உடலே கூட அழிச்சுவிடும். ஏன்னா நம்ம அனுபவம் எல்லாமே வெறும் உடல் அனுபவம் தான். பெயருக்கு வேணா அதை நம்ம மனோ அனுபவம், ஆன்மீக உயர் அனுபவம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அது எல்லாமே நம்மளோட உடல் அனுபவம் தான். நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மற்றும் உணர்வு மண்டலத்தில் ஏற்படுற அனுபவம் தான் அதோட செயல்பாடு. அதோட செயல்பாடு இல்லாம நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. சில பேருக்கு தங்களோட சூட்சும சரீரத்திலிருந்து கூட தங்களோட உடம்ப பிரிச்சு உடம்புக்கு வெளியில வர அனுபவம் கூட வரலாம். அவங்களால உலகத்தை பார்க்கவும் கேட்கவும் கூட முடியும். தன்னோட சத உடலை, அதாவது பூத உடலை கூட பார்க்க முடியும். ஆனா அந்த நிலையில அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இருக்காது. அவங்களோட மனோ உடல் சதை உடலோட இணைஞ்ச பிறகுதான் அவங்களால அந்த உயர்நிலை ஆன்மீக அனுபவத்தை கூட அனுபவிக்கிறதுக்கு முடியும். இப்படி நம்ம உடம்புல இருக்கிற உணர்வு மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ரசாயன மாற்றத்தால மட்டும்தான் நம்மளோட அனுபவம் எல்லாமே உண்மையா உணர்ந்து அறியப்படுற அனுபவம் ஆகுது. ஆனா நம்ம உடல் உணர்வு எல்லாமே, அதுல ஏற்படுற ரசாயன மாற்றம் எல்லாமே நம்ம உடம்பு ரொம்பவும் பாதிக்குது. அதுவும் அது அளவுக்கு அதிகமா மாறுறப்ப உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. அதனால நம்ம மனசானாலும் சரி உடம்பானாலும் சரி எல்லாமே வந்து போற ஒரு இடமா இருந்தா தான் அது நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எதையாச்சும் புடிச்சு வச்சுக்கிறப்ப எந்த அனுபவமாச்சும் தேங்கி ஒரே நிலைய ஆகிறப்ப அது உடம்பளவுலையும் உள்ளத்தளவையும் ரொம்பவும் பாதிக்குது. திரவ நில அனுபவம் தான் ரொம்ப சரியான நிலை. ஆனா நாம நம்மளே அறியாமலேயே நம்ம அனுபவத்துல ஒரு அந்த நிரந்தர தன்மையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இதை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம எப்பவுமே நல்ல நிலைமையில நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, உண்மைக்கு விரோதமானது. அப்படி நடக்கிற சமயத்துல ஆபத்தாவும் அழிக்கும் தன்மையிலும் கூட இருந்துருது. அதனால நம்ம அகத்தளவுல அடையறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்மளுக்கு நாமே கண்டுபிடிக்கணும். அதுல உறுதியாகவும் இருக்கணும். இந்த நிலைமையில நம்ம முயற்சி எல்லாமே அர்த்தம் இல்லாம போய் நம்ம மனோ அனுபவத்தை எடுத்து போராட்டம் எல்லாமே அப்படியே நின்று போயிடுது. நம்ம போராட்டம் நின்னாலும் கூட நம்ம மனோ இயக்கம் நிக்கிறது கிடையாது. அது போராட்டம் இல்லாத மன இயக்கமா தன்னோட அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கோ இல்ல அப்புறப்படுத்துறதுக்கோ போராடாத இயக்கமா எல்லாமே தானா இயங்குற ஒரு தற்செயல் இயக்கமா மாறிவிடுது. அதுக்கப்புறம் கூட நம்மளோட மனோ இயக்கம் நம்மளோட புறச்சூழலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி எதனாச்சும் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த அனுபவம் எல்லாம் வரும், இருக்கும், அப்படியே மறைஞ்சு போயிடும்.
புது புது அனுபவம் வரும், இருக்கும், அப்படியே மறைஞ்சு போயிடும். நம்ம அனுபவம் துன்பமானதா இருக்கலாம், இல்ல இன்பமானதா இருக்கலாம், மேலானதுன்னு முத்திர குத்துறதா இல்லாட்டி கீழானதுன்னு முத்திர குத்தியதா கூட இருக்கலாம். ஆனா அது எல்லாமே தானா ஏற்படுற ஒரு தற்செயல் அனுபவமா தான் இருக்கும். அதோட தோற்றத்துக்கும் மறைவுக்கும் நம்ம பொறுப்பு கிடையாது. நம்மளோட சூழ்நிலை தான் பொறுப்பு, நம்மளோட இயல்பு தான் பொறுப்பு. நாம அதை இயக்கல, எல்லாமே தானாதான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாமே அது விரும்பியதோ விரும்பாததோ அதன் போக்குல இருந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த நிலைமையில நாம என்ன செய்யறோம்? இந்த நான் என்ன செய்யுது? இங்க நான் அப்படிங்கறதோட பங்கு தான் என்ன? ஒவ்வொரு அனுபவமும் ஏற்படுறப்போ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவிப்பவனா நம்ம நான் இருக்குது. இப்படி அனுபவம் இருக்கிறது வரைக்கும் இந்த அனுபவிப்பவனு இருந்துகிட்டு தான் இருக்கான். இங்க அனுபவம் வேற, அனுபவிப்பவன் வேற கிடையாது. அனுபவத்தோட ஒரு பகுதியாவே இந்த அனுபவிப்பவனு இருந்துகிட்டு வரான். இப்ப எதுனாச்சும் ஒரு அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கோ இல்லாட்டி அதை அப்புறப்படுத்தவோ நினைக்கிறப்ப இந்த அனுபவிப்பவன் ரொம்ப பலம் அடைஞ்சிடறான். அதனால அனுபவத்தோட ஒரு பகுதியான இந்த அனுபவிப்பவனே அந்த அனுபவத்துக்கு எதிராக போராடுறதுக்கும் இறங்கிடுறான். இப்ப ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கமும் ஒன்ன எடுத்து சண்டை போட்டா அதுக்கு என்னதான் முடிவு கிடைக்க போகுது சொல்லுங்க? இப்படி போராட போராட இந்த நான் அப்படிங்கிற உணர்வு தான் ரொம்பவும் பலம் அடையுது. போராட்டம் இல்லாதப்ப வர எல்லா அனுபவத்தையும் அனுபவ ஏத்துக்கிட்டு அனுபவத்தோட ஒரு பகுதியாவே இந்த அனுபவிப்பவனும் அனுபவிப்பவனுடைய ஒரு பகுதியா இந்த ஒரு அனுபவமும் இருந்துடுது. இப்படி இந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் சமன்பட்ட நிலையில அது ஒரு அனுபவமாவும் இல்ல, அனுபவிப்பவனும் இல்ல. அது ஒரு இயக்கமா மட்டும்தான் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அது ஒரு சக்தியோட செயல்பாடா மட்டும்தான் இருக்குது. ஒரு உயிர்த்தன்மையுள்ள ஒரு நிகழ்வா மட்டும்தான் இருக்குது. உயிரோட்டம் உள்ள இந்த நிலைமையில பழமை எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு புது தன்மை ஒளிர தொடங்குது. நன்றி, வணக்கம்.